ரீப்பர் டெக்ஸில பயன்படுத்த போறேன். வேண்டாங்க, அதை நீங்க பயன்படுத்தினா நீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்ப பாதி 98s தான் அடைச்சு வைக்க போறேன். 8 சயின்ஸில பயன்படுத்தி நான் நருட்டோக்குள்ள அவன் அடைச்சிடுறேன். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மினட்டோ, ரீப்பர் டெக்ஸி நம்ம அவனை நம்புவோம். எப்படி இருந்தாலும் அவன் என்னோட புள்ள. அது ரீப்பர் டெத் சீல் தான். இந்த சீலை நான் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட சக்கராவில ஒரு பகுதியையும் நருட்டோக்குள்ள அடைக்க போறேன். நான் ஒரு ஜின்சுரிக்கியா 98s பவர் அவன் கட்டுப்படுத்தும் போது நீதான் அவனுக்கு உதவணும். நான் அவன் நம்ம பையன் மினட்டோ. அதனாலதான் அவனை இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்காக நீங்க ரீப்பர் டெத் சீலை பயன்படுத்த விரும்புறீங்க? எதிர்காலத்துல நான் கொஞ்ச நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக நீங்க இத பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க உயர விடணும்? தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுறீங்க. எனக்கு பதிலா நீங்க அவனோட இருந்து நல்லபடியா வளர்க்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு உயர தியாகம் பண்றீங்க? இந்த ஊரோடைய டெய்ல்டு பீஸ்டோடைய பவர் பேலன்ஸ்க்காக எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும் சொல்லுங்க? இதுக்காக நீங்க ஏன் உயிரை விடணும்? இது எல்லாத்தையும் விட்டுருங்க. தான் பிறந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து வரும்போது தன்னோட சொந்த மகனோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க, உன்னோட ஊர் அழியாம நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னோட சுக துக்கங்களை தியாகம் பண்ணி தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. சொன்னதை புரிஞ்சுதா? ஒருவேளை நான் உயிரோட இருந்தாலும் நிச்சயமா என் பிள்ளைய உன் அளவுக்கு வளர்க்க முடியாது. உன்னால அவன் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆனா உன்னால மட்டும்தான் அவன் கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தாயால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் இதை உனக்காக மட்டும் பண்ணல, நருட்டோவுக்காகவும் தான் பண்றேன். என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார். ஏன்னா ஒரு அப்பனா அது என் கடமை. நினைச்சு பார்க்கல 98s நருட்டோக்குள்ள அடைக்க என் பிள்ளைக்காக உயிரை விடுறது பெருமையா இருக்கு. ஆனா அவனோட அம்மாவா அது என்னுடைய கடமையும். என் வாழ்க்கையில இப்பதான் முத தடவையா ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருந்தீங்கிறது இப்பதான் புரியுது.